ஏழை நடுத்தர குடும்பங்களின் நிதி ஆதாரமே நகைக்கடன் தான். கடன் வழங்கும் துறையில் சில முறைகேடுகளை நிவர்த்தி செய்ய ரிசர்வ் வங்கியின் நகைக்கடன் சம்பந்தமான அறிவிப்பில் மாற்றம் செய்யும் முயற்சிகள் பாராட்டுக்குரியவை என்றாலும், ரிசர்வ் வங்கியின் புதிய விதிமுறையின்படி வங்கியில் அடகு வைத்துள்ள நகைகளை முழுவதும் பணம் செலுத்தி திருப்பி மறுநாள் தான் மீண்டும் அடகு வைக்க முடியும் என்று தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு வட்டி மட்டும் கட்டி அதே தினத்தில் மறு அடகு வைக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளது. இதனால் கடன் வாங்கியவர்கள் முழு பணத்தையும் புரட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் நகைகளை திருப்ப மறுநாள் தான் மீண்டும் நகைகளை அடகு வைத்து பணம் பெற முடியும். தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கூடுதல் நிதியை பெறுவதற்கு முன் முழு கடன் தொகையையும் திருப்பி செலுத்த வேண்டிய சுமை அதிகமாக இருக்கும். ரிசர்வ் வங்கியின் இந்த விதிகள் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தும். புதிய மாற்றங்களால் மக்களை 2 நாள் கூத்துக்கு கந்துவட்டிக்காரனிடம் செல்ல வழிவகை செய்யும். கந்துவட்டியை ஊக்குவிக்கிறதா ரிசர்வ் வங்கி? இதை உடனடியாக தவிர்க்க வேண்டும். நிதியமைச்சரின் பார்வைக்கும் கொண்டு செல்ல வேண்டும். ரிசர்வ் வங்கியின் மாற்றங்களை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். வங்கிகள் நகைக்கடன் மூலம் பல கோடி லாபம் ஈட்டும் போது மக்கள் அவசர தேவைக்கும் வியாபார நோக்கத்திற்காகவும் பண தேவைக்கு வங்கிக்கு செல்லும் போது எதற்கு இந்த மாற்றம்? இதற்கு மக்கள் ஒன்றாக எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதில் விருப்பமுள்ளவர்கள் ஒன்றாக சேர்ந்து மத்திய நிதி அமைச்சருக்கு கோரிக்கை வைக்கலாம். கோரிக்கை ஏற்கவில்லை என்றால் நீதிமன்றத்தை நாடலாம். உங்கள் விருப்பத்தை கமெண்டில் சொல்லுங்கள்.